கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் 26இல் தமிழகத்தின் முதலமைச்சர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், புரட்சி தமிழர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்களை வரலாற்று சிறப்புமிக்க செயற்குழு பொதுக்குழு கூட்டத்திற்கு வருகை தந்து தற்காலிக அவைத்தலைவர் பொறுப்பேற்றிருக்கிற அண்ணன் துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி அவர்களே, தலைமை கழக நிர்வாகிகளே, முன்னாள் அமைச்சர் பெருமக்களே, ஆற்றல் மிக்க மாவட்ட கழக செயலாளர்கள் பெருமக்களே, முன்னாள் இந்நாள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களே, சிறப்பு அழைப்பு பெருமக்களே, மகளிர் சகோதரிகளே, வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொடுத்த பொருளாளர் பொறுப்பை மீண்டும் எனக்கு கொடுத்து ஒரு வரலாற்றை உருவாக்கி வரலாற்று சிறப்புமிக்க இந்த பொதுக்குழு செயற்குழுவிலே கணக்கு அனைத்து இந்திய அண்ணா திமுக கழகத்தின் கணக்கு வழக்குகளை தாக்கல் செய்ய அனுமதி கொடுத்திருக்கிற மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க இந்த பொதுக்குழுவானது வழக்கம் போல் இல்லாமல் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வெற்றிக்கு வித்திடும் வகையிலும் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சர் ஆக்குவதற்கு வித்திடும் அளவிற்கு மிக சிறப்பான முறையிலே இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதே மாண்புமிகு அம்மா அவர்கள் மறைந்த பிறகு என்னாகுமோ ஏதாகுமோ என்று எல்லோரும் ஏங்கிய நிலையில் இருவரும் தெய்வங்களின் ஆசையோடு வாராது வந்த மணியாக மாமணி போல் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்று 4 வருடம் 2 மாதம் சிறப்பான ஆட்சி செய்து புரட்சி தலைவர் புரட்சி அம்மா ஆகிய இருவரை போல் ஆட்சி செய்கிறார் என்று மக்கள் வாயார வாழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள். புரட்சி தலைவர் MGR அவர்கள் கட்சி ஆரம்பித்தவுடன் தன்னுடைய சினிமா செல்வாக்கை மட்டும் நம்பாமல் பல்வேறு பிரச்சனைகளை கருணாநிதியை ஒரு தீய சக்தி என்றும் திமுக ஒரு தீய கட்சி என்றும் வேரோடி மண்ணோடு ஒழிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு ஆதாரப்பூர்வமான குற்றச்சாட்டுகளை அன்றைய தினம் பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அம்மை அடித்து கருணாநிதி ஊழல் பேர் வழி ஊழல் கட்சி திமுக என்று பட்டமிட்டு அந்த கட்சியை அகற்றிய பெருமை புரட்சி தலைவர் MGR அவர்களுக்கு சேரும். அதை போலவே நம்முடைய அண்ணன் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் தினசரி ஸ்டாலின் கூறுகிற குற்றச்சாட்டு, இந்த ஆட்சியில் உள்ள அவலங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லி அறிக்கையாக பேட்டியாக ஒவ்வொரு நாளும் நமக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள். புரட்சி தலைவர் எவ்வழி அவ்வழி நம் வழி என்று சொல்லி அண்ணன் எடப்பாடி அவர்கள் செய்வதனால் அந்த பெருமை நம்முடைய கட்சிக்கு வருகிறது, நமக்கு வருகிறது. தோழர்களே, பல்வேறு நன்மைகளை நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் ஆட்சியிலே செய்திருந்தாலும் ஏழை எளிய மாணவர்கள் நீட் தேர்வு கிடைக்காதவர்களுக்கு 7.5% கொடுத்து அவர்களுக்கு ஒரு பைசா கூட செலவில்லாமல் மருத்துவர்களாக்கி 7000 பேரை மருத்துவராக்கிய பெருமையை மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்கள் பெற்றதால் நம்ம அத்தனை பேருக்கு பெருமை. பல காரணங்களை இங்கே தீர்மானங்களை தம்பி வைக்க செல்வன் மற்றவர்கள் சொன்னார்கள். அவைகளை சொல்வதற்கு நேரமில்லை. உடனே மணியை பார்ப்பார் நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள். விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை என்பதை போல இருவரும் தலைவர்களைப் போல ஆட்சியை சிறப்பாக செய்து இந்தியாவில் மற்ற மாநிலங்களை பெறாத மத்திய அரசு விருதுகளை சுகாதாரத்துறை, சமூக நலத்துறை மற்றும் பல விருதுகளை பெற்று தமிழ்நாடு இந்தியாவின் முதல் மாநிலம் என்ற தகுதியை தனது ஆளுமையால் பெருமை தேடி தந்தவர் அண்ணன் எடப்பாடி அவர்கள். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்று இப்பொழுது தீர்மானத்திலே படித்தார்கள். தினசரி நாம் பார்த்த ஒவ்வொரு நாளும் 3 தொகுதிகளை சுற்றி 170 சட்டமன்ற தொகுதிகளை சுற்றி கோடிக்கணக்கான மக்களை சந்தித்த மாபெரும் தலைவர் நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். மக்களை களத்தில் நின்று களமாடி
மக்களை ஆதரவை பெற்று மக்களுக்குடைய அன்பை பெற்று நேருக்கு நேர மக்களிடம் கேள்வியை கேட்டு பதிலை பெற்று ஸ்டாலின் ஒரு மோசமான முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர், அன்பிட் டு பி எ சீஃப் மினிஸ்டர் என்று சொல்லி மக்களுக்கு தெளிவுபடுத்தி தினசரி செய்து கொண்டிருக்கிறார்கள். தோழர்களே, 2021 நடந்த சட்டமன்ற தேர்தல் திமுகவுக்கு நமக்கும் ஓட்டு வித்தியாசம் வெறும் 2 லட்சம் தான். தயவு செய்து மறந்து விடாதீர்கள். அம்மா ஸ்டாலினுக்கும் நம்முடைய ஐயா பொதுச்செயலாளர் அவர்களுக்கு உள்ள வாக்கு வித்தியாசம் 2 லட்சம். நான் எல்லா மேடைகளும் சொல்வது போல எதிரே வீட்டிருக்கிற தம்பி டி நகர் சத்யா 200 வாக்குகளுக்கு குறைவாகத்தான் வெற்றி வாய்ப்பு இழந்தார். அதே போல 500, 1000 வாக்குகள் வித்தியாசத்தில் 42 சட்டமன்ற தொகுதிகளை நாம் இழந்திருக்கிறோம். புரட்சி தலைவர் அம்மா 62 சட்டமன்ற தொகுதி தான் அவர் எதிர்கட்சியாக இருந்தார்கள். அவருடைய ஆசையை பெற்ற நம்முடைய எடப்பாடி ஐயா அவர்கள் 75 சட்டமன்ற உறுப்பினர்களை இப்பொழுது சட்டமன்றத்தில் வைத்த ஒரு ஆன்மீக அரசியல் தலைவராக நம்முடைய EPS அவர்கள் இருக்கிறார்கள். அருகில் தோழர்களே, இன்றைக்கு இந்த 2 லட்சம் ஓட்டுகளை நாம் எப்படி பெற வேண்டும், எப்படியெல்லாம் வெற்றி பெற வேண்டும் என்பதை தயவு செய்து நாம் எண்ணி பார்க்க வேண்டும். தினசரி மாவட்ட செயலாளர்களுக்கு நாளுக்கு ஒரு நாள் குறையாமல் தாக்கியதை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் எடப்பாடியார் அவர்கள். SIR என்ற வாக்கு சேர்ப்பை கண்ணும் கருத்துமாக பாருங்கள். 100 ஓட்டு, 50 ஓட்டு, 10 ஓட்டு என்றால் விடாதீர்கள். 2 லட்சம் ஓட்டில் தான் நாம் தோற்றிருக்கிறோம். இந்த முறை அளப்பரியாத வெற்றியை நாம் பெற வேண்டும் என்று தினசரி எங்களை தூண்டிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வெற்றியை நாம் பெறுவதற்கு நமக்குள் அவன் பெரியவன் இவன் பெரியவன் என்று பார்க்காமல் நம்முள் ஒற்றுமையாகி யாருக்கு MLA பதவி தகுதி இருக்கிறது என்று தெரிந்து மாண்புமிகு எடப்பாடியார் அறிவிக்கிற அந்த வேட்பாளர்களுக்கு ஒரு மனதாக நாம் வேலை செய்தால் நம்முடைய வெற்றியை எந்த கொம்புடாலும் தடுக்க முடியாது. நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராவதை ஸ்டாலினோ அல்லது யாருமே தடுக்க முடியாது என்பதை நாம் இந்த நேரத்திலே உறுதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அருமை தோழர்களே, ஆலமரம் வேர்களால் தான் இருக்கிறது என்பது தெரியும். ஆனால் அந்த ஆலமரத்தில் இருக்கிற இலைகள், சருகுகள் எங்களால் தான் இந்த ஆலமரம் இருக்கிறது என்று சொல்வார்கள். அதை போல சிலர் அதிமுக கழகம் எங்களால் தான் இருக்கிறது என்று சொல்வது பெரிய வேடிக்கையான நகைச்சுவை பிரச்சனை. சகோதரர்களை, அந்த சருகுகள், அந்த இலைகள் ஆலமரத்திலிருந்து விழுந்ததற்கு பிறகு தெய்வத்தின் தீர்ப்பாக இன்றைக்கு கரைவேட்டி போட்டிய வேசி கட்ட முடியவில்லை, தன்னுடைய கார்கள் கொடியை கட்ட முடியவில்லை. இதுதான் தெய்வத்தின் தீர்ப்பு. எடப்பாடியார் அவர்களை யார் எதிர்க்கிறார்களோ அவர்களுக்கு அதே கதிதான் என்பது கடந்த கால வரலாறு. எனவே இறைவன் இருக்கிறார், பார்த்துக் கொள்வார். 4 மாதத்தில் நம்முடைய பொதுச் செயலாளரை முதலமைச்சராக்குவதற்குரிய அத்தனை பணிகளையும் செய்ய வேண்டும் என்று கேட்டு மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்கள் கூறிய முக்கியமான பிரச்சனையான கழகத்தின் வரவு செலவு கணக்குகளை நான் படிக்க ஆரம்பிக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. எடப்பாடி அவர்களுக்கு நன்றி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வரவு செலவு கணக்கு விவரம் 16/12/24 முதல் 9/12/25 வரை நிலவரப்படி கணக்குகளை அறிவிக்கிறேன். கழகத்தின் சார்பில் வங்கியில் போடப்பட்டுள்ள பிக்சட் டெபாசிட்கள், நிலை வைப்புகள், கழக நிதி நிலை வைப்பு 160 கோடி ரூபாய், கழக வளர்ச்சி நிதி பிக்சட் டெபாசிட் 116 கோடியே 70 லட்சம் ரூபாய். ஆக மொத்தம் 276 கோடியே 70 லட்சம் ரூபாய். கழக நடப்பு கணக்குகளில் தற்போதைய வங்கி இருப்புகள்: கரூர் வைஸ்யா பேங்க் 1 கோடியே 13,43,424 ரூபாய், இந்தியன் வங்கி 10,874 ரூபாய், பாரத ஸ்டேட் வங்கி 5,30,402 ரூபாய். கழக வளர்ச்சி நிதி நடப்பு கணக்கில் தற்போதைய வங்கி இருப்புகள்: கரூர் வைஸ்யா பேங்க் 1 கோடியே 37,57,697 ரூபாய், கரூர் வைஸ்யா அக்கவுண்ட் நம்பர் 2 3,27,503 ரூபாய், கரூர் வைஸ்யா
வங்கியின் கழக கட்டட நிதி கணக்கு 2,37,965 ரூபாய். பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியில் 1,09,75 ரூபாய். ஆக மொத்தம் 2,93,80,204 ரூபாய். வரவுகள் விவரம்: கழக நிலை வைப்புகள் மூலம் வட்டி வரவு 11,57,18,420 ரூபாய். கழக வளர்ச்சி நிதி நிலை வைப்புகள் மூலம் வட்டி வரவு 8,79,12,150 ரூபாய். கழக புதிய உறுப்பினர்கள் சேர்ப்பு விண்ணப்ப படிவங்கள் வழங்கிய வகையில் வரவு 2,90,340 ரூபாய். கழக புதிய உறுப்பினர் உரிமை சீட்டுகள் புதுப்பித்த வகையில் வரவு 35,24,330 ரூபாய். கழக அண்ணா தொழிற்சங்க உறுப்பினர் உரிமை சீட்டுகள் புதுப்பித்த வகையில் வரவு 38,750 ரூபாய். பெறப்பட்ட கழக வளர்ச்சி நிதி 71,92,64,497 ரூபாய். செலவு விவரம்: கழக புதிய உறுப்பினர் அட்டை உரிமை சீட்டு புதுப்பித்து அச்சிட்ட வகையில் 56,32,363 ரூபாய். கடந்த ஆண்டு நடைபெற்ற கழக பொதுக்குழுவிற்கான செலவுகள் 96,39,966 ரூபாய். கடந்த ஆண்டு கழகத்தின் சார்பில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் பெருவிழா நிகழ்ச்சிக்கான செலவுகள் 8,25,905 ரூபாய். கடந்த ஆண்டு கழகத்தின் சார்பில் நடைபெற்ற இப்தார் நோன்பு சிறப்பு நிகழ்ச்சிக்கான செலவுகள் 9,98,540 ரூபாய். கழக உடன்பிறப்புகளின் குடும்பங்களுக்கு வழங்கப்பட்ட குடும்ப நல நிதி உதவி 18 லட்சம் ரூபாய். கழக நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது விபத்தில் காயமடைந்தவர்களுக்கும் உடல் நலக்குறைவால் சிகிச்சை பெற்று வருவதற்கும் வழங்கப்பட்ட மருத்துவ நிதியுதவி 35,25,000 ரூபாய். மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட கல்வி நிதி உதவி 4,54,000 ரூபாய். கழக நட்சத்திர பேச்சாளர்கள், தலைமை கழக பேச்சாளர்கள், கலைக்குழுவினர் மற்றும் சைக்கிள் பிரச்சாரம் செய்பவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கிய வகையில் 36,60,000 ரூபாய். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நிகழ்ந்த விஷச்சாராய மரணத்தால் தாய் தந்தரை இழந்த 2 பேர்களுக்கு கழக நடப்பு கணக்கில் இருந்து மாதம் 5,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கிய வகையில் 1,50,000 ரூபாய். புரட்சி தமிழரின் எழுச்சி பயண தொடர் பிரச்சார சூறாவளி சுற்றுப்பயணத்தை நியூஸ் ஜே தொலைக்காட்சியில் ஒளிபரப்பது உள்ளிட்ட பணிகளை மேற்கொண்ட வகையில் 4,11,39,340 ரூபாய். தலைமை கழக அறிவிப்புகள், பொறுப்பு நியமனங்கள் உள்ளிட்டவற்றை நமது புரட்சி தலைவி அம்மா நாளிதழில் அறிவிப்பாக வெளியிட்ட வகையில் 2,44,79,746 ரூபாய். கழக அண்ணா தொழிற்சங்க பேரவை வரவு செலவு கணக்கு விவரம்: பிக்சட் டெபாசிட் நிலை வைப்புகள் 34,64,91,201 ரூபாய். நிலை வைப்புகள் மூலம் வட்டி வரவு 2,46,55,460 ரூபாய். கனரா வங்கியில் உள்ள நடப்பு கணக்கின் வங்கி இருப்பு 1,12,94,407 ரூபாய். கழக அண்ணா தொழிற்சங்க பேரவையில் இணைந்து செயல்பட்டு வரும் போக்குவரத்து, மின்சாரம், வீட்டு வசதி உள்ளிட்ட இணைப்பு சங்கங்களில் இருந்து பெறப்பட்ட ஆண்டு சந்தா தொகை 91,03,417 ரூபாய். மே தினத்தை ஒட்டி அண்ணா தொழிற்சங்கத்தை சேர்ந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட நலிந்த தொழிலாளர்களுக்கு
நிதி உதவி வழங்கிய வகையில் 1,71,00,000 ரூபாய். ஆக நம்முடைய பொதுச் செயலாளர் உத்தரவின் பேரில் நடந்த வரவு செலவு கணக்குகளை இந்த பொதுக்குழு முன்பாக மாண்புமிகு பொதுச் செயலாளர் அவர்களுடைய அனுமதியின் பேரில் அறிவிக்கிறோம். இந்த வாய்ப்பை வழங்கிய மாண்புமிகு பொதுச் செயலாளர்களுக்கு நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.